ஆதிகால வெற்றிடம் அமைதி மட்டும் நிறைந்த நேரத்தில் ஒளியின் விதை அந்த இருளில் முதன்முதலாக துடித்தது. பிரம்மா விஷ்ணுவாதம், பரமன் யார் என்ற அகம்பாவம் அமரர்களுக்குள் பேரலை போல் மோதியது. முடிவற்ற அக்னி தூண், பூமியிலிருந்து வானம் வரை ஆரம்பமும் முடிவுமில்லா அக்னி இருந்தது. சவால் தொடங்கும் தருணம், அவரை அளக்க முடிந்தால் உலகமே உன்னை பரமன் என்றே ஏற்றுக்கொள்ளும். விஷ்ணுவின் தோல்வி. இறங்கினேன் இருளின் ஆழத்தில், ஆனால் அவரின் அளவை என் கண்கள் காணவில்லை. சீன் 6. பிரம்மாவின் போய். ஒரு மலரின் சாட்சியத்தை பிடித்து உண்மையை மறைப்பது தெய்வங்களுக்கும் தப்புதானே? சிவன் அக்னியிலிருந்து வெளிப்பாடு. அக்னியில் ஒளி பிறந்தது, அந்த ஒளியில் சிவம் வெளிப்பட்டது. அண்ணாமலை உருவாகுதல். அக்னி மெதுவாக நிலத்தோடு கலந்தது. ஒளி ஒரு மலை வடிவாய் எழுந்தது. மலை வடிவில் சிவன் அண்ணாமலையின் அமைதியில் தன் திருவுருவத்தை மறைத்து பிரகாசித்தார். காலநடப்பு மனிதர்கள் அருப்பாதம் தேடும் மனிதரின் நடை மாறவில்லை. கார்த்திகை மாதம் பௌர்ணமி இரவில் 1000 விளக்குகள் ஆன்மாவில் ஒரு ஒளி எழுப்புகின்றன. தீபத் தயாரிப்பு. காற்றை எதிர்த்து அருளின் தீபத்தை எடுத்துச் செல்வது ஒரு பாக்கியம். தீபம் ஏற்றும் நிமிடம். அந்த ஒரு நிமிடம் மனிதருக்கும் பரமனுக்கும் இடையே ஒளிபாலம் கட்டுகிறது. மகாதீபம், உச்சியில் எரியும் தீபம், ஒரே ஒளியாக இல்லாமல் 1000 உயிர்களை உலுக்கும் அருள், ஞான ஒளி. அந்த ஒளியை பார்த்த கண்களில் அறிவு மட்டுமில்லை, விடுதலையும் பிறக்கிறது.